அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆகிஃபா டெய்லி தீன். ஒரு அழகான ஹதீஸ் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து என்ன செய்யணும், நம்ம வளர்க்கணும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது அவங்க மனசில் அவங்களுடைய ஆயுள் வரை என்ன செய்யும், அல்லாஹ் தங்க வைப்பான். எப்படின்னா நபி காலையிலேருந்து இரவு தூங்கும் வரை ஒவ்வொரு செயல்களுக்கும் துஆ சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு நாளைக்கு 40 சுன்னத்துகள் செய்யும்போது அது ஃபர்லாக மாறுகிறது. அப்போ நபி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அது சுன்னத்தாக மாறுகிறது. அப்போ ஒரு அழகான கிராமம் அங்கே ஒன்று இருந்திருக்கு. அங்கே அஹமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவன் இருக்கிறாங்க. அவனுக்கு தினமும் அவங்க அம்மா ஒவ்வொரு விஷயத்தை அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நபி என்ன சொல்லியிருக்காங்க, தூங்கி எழுந்ததும் என்ன துஆ ஓத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல்களை சின்ன சின்ன நல்ல செயல்களை தான் ஒரு சுன்னத்து. அப்போ அகமது கேட்டான், அம்மா சுன்னத்துனா என்ன அப்படின்னு கேட்டான். நபி செய்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது சுன்னத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கேட்குறான், நம்ம சுன்னத்தான காரியங்கள் செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க, அல்லாஹுவின் நேசமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேசமும் நிறைய நன்மைகள் சரியான பாதைகளில் நம்ம போகிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகமது நான் தினமும் என்ன செய்வேன், காலை எழுந்ததும் நபி சொல்லியிருக்காங்க, காலை எழுந்ததும் ஓதும் துவா என்ன சொல்லியிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். அப்புறம் நபி என்ன செஞ்சாங்க, பல் சுத்தம், அதாவது மிஸ்வாக் செய்திருக்காங்க. அல்லாஹுக்கு இது விருப்பமான ஒரு செயல். அதுலேருந்து அகமது தினமும் பல் துலக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறமேட்டுக்கு மலம் ஜலம் கழிவறைக்குள்ளே போகும்போது ஓதும் துவா, வெளியே வரும்போது ஓதும் துவா. நம்ம துவாவை மட்டும் சொல்லி கொடுக்காம அதோடைய அர்த்தத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் வலது கையால் சாப்பிட சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிடும் பொழுது, உடை அணியும் பொழுது எப்போதுமே வலது கையை தான் என்ன செய்யணும், நம்ம உபயோகப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பிடும் பொழுது உணவில் 1/3 பகுதி உணவாகவும், 1/3 பகுதி தண்ணீராகவும், 1/3 பகுதி காற்றாகவும் இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.